அவங்க இல்ல எங்க சின்னத்தில் என்னன்னு சொல்றாங்க. அவர் பரவாயில்ல, அப்ப நான் நிக்கவே இல்லை. இது அவர் தான் மானஸ்தன் என்பதை நிரூபித்து விட்டார். பிசிகாவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் இல்லாத மரியாதையை தேமுதிகவுக்கு தந்திருக்கிறார். அதற்கு நமக்கு தெரியாத வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. திமுகவை ஒழிப்பது ஒன்றுதான் என்னுடைய வேலை. இப்படி ஒரு கேவலமான ஆட்சி இந்தியா நடந்துச்சா பேச்சா? இந்த முறை ஆட்சிக்கு வரவங்க எல்லாம் அவங்க மகிழ்ச்சி அடைவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உட்கார்ந்து இருக்கிற அவங்க பட போற பாடு கொஞ்சம் நெஞ்சம் அவளை பட போறாங்க. தன்னுடைய சுயமரியாதை விட்டு கொடுக்காமல் இந்த முடிவு எடுத்தது ஒரு பெரிய தியாகியுடைய மகன் என்பதை நிரூபித்திருக்கிறார். உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் காங்கிரசின் மூத்த தலைவர் திருச்சி வேலுசாமி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். திமுகல தொகுதி பங்கீடு நிறைவடைந்திருக்கு சார். தேமுதிகக்கு 10 சீட்டும் விசிகாக்கு 8 சீட்டும் கொடுத்திருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார் உங்க பார்வையில? இதுல பார்வையில் அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட 2 பேரும் முடிவு பண்ற போது அதை பற்றி நம்ம கருத்து சொல்ல கிடையாது. அவர்கள் தந்தார்கள், இவர்கள் பெற்றார்கள். இந்த 2 பேருக்கும் மக்கள் என்ன தரப்போகிறார்கள் அது மட்டும் தான் இனிமே. ஏன்னா விசிக தலைவர் ஒரு அதிருப்தியில வீடியோ கூட வெளியிட்டு இருந்தாரு. எனக்கு நாங்க வளர்றது யாருக்குமே பிடிக்கல, எங்களை வளர விட மாட்டாங்கன்ற மாதிரி. இப்ப தேமுதிக இப்ப வந்த கட்சி அவங்களுக்கு 10 இருக்குன்ற அந்த அதிருப்தி இருக்கும் இல்லையா சார்? அது கேட்குறேன் சார். அதான் அவர் சொல்லிட்டாரு, அவரை என்ன வளர விட மாட்டேன்றாங்கிறத அவரை பற்றி வெளிப்படையா சொல்லிட்டாரு. அதுக்கு மேல நாம போய் அவரை நோகடிக்கிறது நல்லா இருக்காது. விசிக தலைவர் தம்பி திருமா அவருடைய மன ஆதங்கத்தை கொஞ்சமும் மறைக்காமல் வெளிப்படையா சொல்லிட்டார். ஆனாலும் திமுக தொடர்வதற்கான காரணம் என்ன சார்? அதுக்கு தொடர்வதற்கான காரணம் என்பது நீண்ட நாள் ஒருத்தருடன் நெருங்கி பழகிட்டு இருக்கிறோம். இது கசப்பு வந்துருச்சுங்கிறது இவ்வளவு வெளிப்படையா யாரும் சொல்ல முடியாது. சொல்லிட்டாரும் மாற்றிக்கொள்ள முடியல. அது தனி மனிதனுக்கும் பொருந்தும், அரசியல் கட்சிக்கும் பொருந்தும். அது ரொம்ப அபூர்வமாகத்தான் அதுல இருந்து வெளியிடுவாங்க. அதனால மட்டுமே விசிக தலைவர் 8 சீட்டுகள் இருந்தாலும் பரவாயில்லை. அதுதான் சொல்லு. அவர் சொன்னதுதான் சொல்றேன். என் கருத்தை நான் சொல்லல. நான் வளரவே விரும்ப மாட்டாங்க. அவர் பேசினதை கேட்கிற போது யாருக்கும் வருத்தப்படாத ஆட்களே இருக்க முடியாது. அவ்வளவு வேதனை இருந்தாலும் அதை தொடர்கிறார் என்றால் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில இப்படியே போகும்னு அவரும் நினைக்கிறார், கூட இருக்கிற நண்பர்கள் நினைக்கிறாங்க. அதை தாண்டி அதுக்குள்ள பூந்து கருத்து நம்ம எப்படி சொல்ல முடியும்? இதனை எடுத்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களும் நான் இந்த தேர்தலில் போட்டியிடல, கூட்டணி கட்சிகளுக்கு நான் வாய்ப்பு தரேன்ற மாதிரி பேசியிருக்காரு. போட்டியிடவில்லை என்று எதுக்காக சொன்னார்? சீட்டு பேசினாங்களா இல்லையா பேரம்? அதுக்கப்புறம் ஏன் போட்டியிட மாட்டேன்னு சொல்றது? முன்னாள் எதுக்கு போய் பேரம் பேசணும்? அப்ப வேற காரணம் இருக்குன்னு அர்த்தம். தன்னுடைய சிம்பல்ல போட்டி போட முடியாதுன்றதுக்காகவா சார்? அவர் என்னுடைய நீங்க கொடுக்கிற சீட்டை என்னுடைய சின்னத்தில் தான் நிற்பேங்கிறார். அவங்க இல்ல எங்க சின்னத்தில் என்னன்னு சொல்றாங்க. அவர் பரவாயில்ல, அப்ப நான் நிக்கவே இல்லை. ஆனா இப்ப எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சினா, இது மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாலே ஒரு பேட்டியில அப்ப கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த இழுவரி நிலைமை இருக்கிறபோது நான் என்ன அறியாமல் ஒண்ணு சொன்னது இன்றைக்கு அது பொருந்தது. கம்யூனிஸ்டுகள் என்பது சாதாரணமானவர்கள் அல்ல. இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக போராடிய தியாகசீலர்கள் எப்படி காங்கிரஸ் உரிமை கொண்டாடுகிறதோ அதே உரிமை கம்யூனிஸ்டுக்கும் உண்டு. அது மட்டுமல்லாமல் தத்துவ ரீதியாக உலகத்திலே ஒரு புதிய சித்தாந்தத்தை தத்துவத்தை உருவாக்கி உலகம் முழுவதும் இருக்கிற ஒரு கட்சி. இதுல போய் ஒரு சீட்டு நீங்க ஆளுங்கட்சியோட எதிர்கட்சியோட அப்படி இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியவங்க அவர்கள் இவ்வளவு கீழே இறங்கி போய் இப்படி பேசுவதை விட உங்கள் தகுதிக்கு நாங்க தேர்தலை நிக்கிறேங்க, ஒரு பொதுவான அந்த கொள்கைக்காக உங்களை நாங்கள் வெளியில இருந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய மரியாதை வந்திருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி சொல்ற போது கேட்டு ஒரு சில பேர் என்னங்க இப்படி எல்லாம் சொல்றீங்களேன்னாங்க. நான் சொன்னது அவர்களுக்கு கேட்டதோ இல்லையோ, நண்பர் கமலஹாசன் கேட்டிருக்கு, அவர் அந்த முடிவு எடுத்திருக்காரு. இது நல்ல முடிவு அவரை பொறுத்த வரைக்கும். இது அவர் தான் மானஸ்தன் என்பதை நிரூபித்து விட்டார். மானமுள்ள தமிழன் ஆதரிப்பானா அப்படின்னு வசனம் பேசிட்டு அப்புறம் ஐயா நீங்க தான் அப்படின்னு சொல்லாம நான் இப்படித்தான் ஐயா. ஏன்னா அவர் உடம்புல ஜீன் ஒண்ணு இருக்கு. என்னதான் இருந்தாலும் ஒரு மாறணிச்சாலும் அதுல அடிப்படை மாறாது அல்லவா? அவருடைய தந்தை ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. இன்னும் அடுத்து சொன்னா உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கும். இவருடைய தந்தையும் தலைவர் காமராஜரும் ஒன்றாக சிறையில் இருந்த ஒரு சுதந்திர போராட்டத்துல இவர் 2 வயது 3 வயது குழந்தையாக இருக்கிற போது இவர் வீட்டுக்கு காமராஜர் போகிற போது அவர் மடியில் வைத்து இவரை கொஞ்சம் விளையாண்டு இருக்கிறார். அந்த பெருமையெல்லாம் கமலஹாசனுக்கு உண்டு. குறைந்தபட்சம் இதை கேட்கிற போது எனக்கு ஒரு வகையில மகிழ்ச்சி என்னன்னா, தன்னுடைய சுயமரியாதை விட்டு கொடுக்காமல் இந்த முடிவு எடுத்தது
ஒரு பெரிய தியாகியுடைய மகன் என்பதை நிரூபித்திருக்கிறார். தலைவர் காமராஜரை தொட்டாவது பார்த்தவர் என்பதால் அந்த உணர்வு இவருக்கும் இருக்கிறது என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனா இதனை அடுத்து இப்ப விசிக தேமுதிக அந்த தொகுதி பங்கீடு இருக்கு இல்லையா சார், அதுல இந்த ஏன் பாகுபாடு பாக்குறாருன்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? இப்ப வந்து தேமுதிக பார்த்தும் விசிகான்றது தொடர்ந்து திமுக கூட பயணிச்சுட்டு வராங்க பல வருஷமா, அவங்களுக்கு அவங்க கேட்ட சீட்டு கிடைக்கல இல்லையா? அங்க ஒரு பாகுபாடு பாக்குறாரா நம்ம ஸ்டாலின் அவர்கள்ன்ற மாதிரி ஒரு நம்முடைய திருமா வந்து இன்றைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் சொல்லுவார், அப்போ நீனும் தெரிஞ்சுக்கலாம் நானும் தெரிஞ்சுக்கலாம் உலகமே தெரிஞ்சுக்க போறோம். ஆனால் விசிகாவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் இல்லாத மரியாதையை தேமுதிகவுக்கு தந்திருக்கிறார். அதற்கு நமக்கு தெரியாத வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. பிரேமலதா 15 நாளைக்கு முன்னாடி பேச்சு சொல்லுமா, திமுகவை ஒழிப்பது ஒன்றுதான் என்னுடைய வேலை, இப்படி ஒரு கேவலமாட்சி இந்தியா நடந்துச்சா பேச்சா? 15 நாள் தான் ஆகுது. அதுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்னா ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்ன நமக்கு எப்படி தெரியும்? இப்ப திமுக என்ன நிலைப்பாடுல இருக்காங்க சார்? தேர்தல் இன்னும் வேட்பாளர்கள் பட்டியல் வந்து சில நாள்ல வர இருக்கு, தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்க போறாங்க, அவங்க கூட்டணி கட்சிகள்ன்றது வலுவாதான் இருக்கா? அந்த குழப்பம்லாம் தீர்ந்துருச்சா சார் திமுகவுல? எப்போ தீர்ந்துருச்சா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உனக்கு வந்துச்சோ, உன் மனதுல சேரலைங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. பல பேர் ஒன்ன போலதானமா ஒவ்வொரு மனுஷனும் பாக்குறவங்களுக்கு அப்படித்தான் தோணும். ஏனென்றால் இதுல கமலஹாசன் எப்போது அவர் சொன்ன வார்த்தை இன்னொன்னு சொன்னார், டார்ச் லைட் என்பது சின்னம் மட்டுமல்ல அப்படின்னாரு. இப்ப இதே இன்னைக்கு போன தடவை பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒரு சீட்டு தாமா கொடுத்தாங்க மதிமுகவுக்கு எங்க ஊர்ல திருச்சியில. அப்போ வந்து சூரியன் சின்னத்தை நிக்க சொல்ற போது இப்ப வைகோவுடைய பையனும் சரி அப்பாவோட பையன் எங்க ஊர்ல பேசுனா நானே பார்த்தேன். ஒற்றை சீட்டாக இருந்தாலும் சரி எங்க சின்னத்தை தான் நிற்போமே ஒழிய அவ்வளவு மானங்கட்டு போய் நாங்க இல்லை அப்படி பேசினாரு. அதுக்கப்புறம் அவங்க தனி சின்னத்தில் நின்னாரு. இது மாதிரி அவங்கவுங்களுக்கு சில அந்த உணர்வு இருக்கிற போது அதை காப்பாற்றிக் கொள்வதற்கு போராடுவது இயற்கை. அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போறவங்க போறாங்க. இப்ப நம்ம கமலஹாசன் அவருக்கு காம்ப்ரமைஸ் பண்ண முடியல, அதனால தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படையா சொல்லிட்டார், நான் தேர்தலே நிக்கலையா ஆனா ஒன்னு ஆதரிக்கிறேன். இதெல்லாம் சுத்தி சுத்தி பார்க்கிற போது சாதாரண மக்களுக்கு குழப்பத்தை உருவாக்கும். உங்களுக்கு எதிரான நேற்று வரை கேவலமாக பேசிய தேமுதிகவை விட தொடர்ந்து உங்களோட பயணிக்கிற திருமாவளவனை புறக்கணிக்கிறார்களே என்று திருமாவளவன் சொல்வதும் இதுவும் ஒன்னாதான். ஆனா அது ஏன் அதை பண்றாங்க எனக்கு தெரியல, அவரே சொன்னால்தான் உண்டு. ஆனா ஒண்ணு எனக்கு என்ன தோணுதுன்னு கேட்டா, பாஜக என்கின்ற ஒரு கட்சி அது தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிதானே அந்த கூட்டணி உருவாகுது. அதுலேயே எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வருது, இந்த பாஜகவை எதிர்க்கிறோம் என்பதே ஒன்றே கூட்டணியை கட்டி அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகளில் யாரெல்லாம் கம்யூனிஸ்டுகளும் திருமாவளவனும் உறுதியாக 100% பாஜகவை எதிர்க்கிறவர்கள், அந்த 2 பேரையும் தட்டி மட்டம் தட்டிட்டு பாஜக ஆதரவை கேட்டாலும் எப்ப வேணாலும் ஆதரிக்க தயாரா இருக்கிற மனோநிலையில் இருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு இந்த முக்கியத்துவத்தை கொடுப்பது எனக்கு ஒரு பக்கம் இருக்கிறது ஒரு பெரிய வருத்தத்தை தான் தருகிறது. திருதராஷ்டிர ஆலிங்கனம் சொல்லுவாங்க, அணைப்பது பாசத்தால் அல்ல அழிப்பதற்கான. அதே போல பாஜகவுக்கு எதிர்ப்பு சக்தியிலேயே எதிர்ப்பாளர் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை வளர விடாமல் இவர்கள் பார்க்கிறார்களா என்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. அது சரியா தப்பான்னு காலம் சொல்லும். இப்ப இதனையடுத்து இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் அவருடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு பெரம்பூர்ல இருந்து. அதை எப்படி வரவேற்கலாம் சார்? நம்ம எந்த கட்சியெல்லாம் எப்படியும் ஆரம்பிக்கலாம் வேணும், அவர் ஆரம்பிக்கிறாரு. தேர்தல் வருவது என்பதும் தேர்தலில் போட்டியிடுவது என்பதும் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறது என்பதும் வழக்கமாக எல்லா கட்சியும் நடைபெறுவதுதான். அதே போல அவரும் செய்கிறார். அவருக்கு ஆதரவு எப்படி இருக்குன்னு என்னைக்கு ஆரம்பிக்கிறாரோ அன்னையிலிருந்து நம்ம கவனிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா அவருடைய முதல் பிரச்சாரம் ஆரம்பிக்குது, அதுவும் இல்லாம பெரம்பூர் தொகுதியில அவர் போட்டியிடுவார்ன்ற மாதிரியான தகவல் வந்திருக்கு. பெரம்பூர்ன்றது இப்போதைக்கு திமுகவின் கோட்டையா இருக்கு, கிட்டத்தட்ட 8 முறை கிட்ட வென்று இருக்காங்க. அந்த தொகுதியில் அவருடைய செல்வாக்கு எந்த மாதிரி இருக்கும் சார்? எந்த தொகுதியோ எந்த மாநிலமோ எந்த கட்சிக்கோ எந்த தலைவருக்கோ கோட்டை என்று ஒரு எண்ணம் வந்தாலே நீங்கள் சரியான பார்வை பார்க்கலன்னு அர்த்தம். நேற்று ராஜா, இன்னைக்கு பக்கிரி. நேற்று இந்த கட்சி தான் பெரிய கட்சி, இன்னைக்கு சாதாரண கட்சி. தமிழ்நாட்டில் ஒரு கட்சியை பற்றி சொல்லணும்னா திமுக தான் சொல்லணும். திரும்பியும் தமிழ்நாடு வரலாறுலே உச்சத்தை தொட்டதும் அந்த கட்சி தான். 71ல் 183 சீட்டு. அப்போது யார் தலைவரோ அவரே. அந்த கட்சி என்னவோ அதே கட்டமைப்பு, அதே தொண்டர்கள் அப்படியே இருந்தான். 91 எத்தனை சீட்டுமா? கடைசியில் 2 இடம் வந்துச்சு. அதே மக்கள் தானே. அதனால இது கோட்டை விட்டார்கள் அது இல்லை. ஜனநாயகத்தில் மக்கள் எப்போது யாரை எப்படி ஆதரிப்பார்கள் யாருக்கும் தெரியாது.
அதனால கோட்டை இருக்கு அல்லது கோட்டை விட்டுட்டாங்க ரெண்டும் சொல்ல வேணாம். கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் கணிசமா இருக்கிறாங்க. வெளிநாட்டிலிருந்து இங்க வந்து குடியேறியவர்கள், வெளிநாட்டிலிருந்து தமிழர்கள் வந்தாங்கல்ல, பர்மா தமிழர்கள், இலங்கை தமிழர்கள், இப்படி வந்தவங்களும் இங்க கணிசமா உண்டு. வசதியானவர்கள் இருக்காங்க, அடித்தட்டு மக்களும் இருக்கிறாங்க, பட்டியலினத்தை சேர்ந்தவர்களும் கணிசமா இருக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான ஆனா பெரிய கோடீஸ்வரர்கள் சொல்ல முடியாத மத்திய தகுதியில வாழக்கூடிய மக்கள் அதிகம் வாழுகிற தொகுதி. அந்த அளவுக்கு தான் எனக்கு தெரியும். அதை தாண்டி அதுல வேற ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா? பெரம்பூர் சொன்னாவே ரயில் பெட்டி தொழிற்சாலை, அதை மறக்க முடியாது. ஞாபகம் இருக்காமா? இந்தியாவிலேயே ஒரே ஒரு ரயில் பெட்டி தொழிற்சாலை, அது தமிழ்நாட்டுல, அது அந்த பெரம்பூர்ல. அது கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சிமா. ஆனா இப்ப அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு அதெல்லாம் நினைவு இருக்கா என்னன்னு தெரியல. அதிமுகவோட தேர்தல் அறிக்கையை எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா நிறைய தேர்தல் அறிக்கை விட்டுருந்தாங்க. அதுல முக்கியமா குளிர்சாதன பெட்டி மகளிருக்கு நாங்க இலவசமா தரோம், மாதம் 2000 ரூபாய் தரோம், அப்புறம் ஆண்களுக்கும் இலவச பேருந்துன்ற மாதிரி நிறைய சொல்லியிருந்தாங்க சார். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அது என்னமா நியாயம் இருக்கு? ஆணுக்கும் பெண்ணும் சரிநிகர சமானதான பாரதியே சொன்னாரு. அப்புறம் பெண்களுக்கு மட்டும் இலவசம் கொடுக்கறது, ஆண்களுக்கு இல்லைன்றது. ஒண்ணு கொடுத்தா 2 பேருக்கும் இலவசம் கொடுங்க, இல்லைன்னா 2 பேருக்கும் கொடுக்காதீங்க. அதெல்லாம் நியாயம். ஆண்களுக்காக கொஞ்சம் பேசுமா? ஆண்களுக்கு அது வரவேற்கப்படுதா? மக்கள் கிட்ட வந்து அது நல்ல வரவேற்பு, மக்கள் கிட்ட செல்வாக்கு ஏற்படுத்தும். அப்ப பெண்களுக்கு இலவசமா கொடுத்து வரவேற்கப்பட்டதா இல்லையா? என்ன சொல்லுமா? ஆமா தானே? அப்ப இதுவும் ஆமா தானே சொல்லணும். ஏன்னா இப்ப அவர் சொல்றாரு இல்லையா சார், தமிழ்நாட்டு கடன் வந்து இப்போ 10 கோடி தாண்டி போயிட்டு இருக்கு. இப்ப இந்த ஆண்கள் பெண்களுக்குன்றப்பவே அதுவே மாசம் ஒரு செலவாகுது சார். இப்ப ஆண்களுக்கும் பேருந்து இலவசம்ன்றப்ப அது நம்ம தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை பாதிக்காதா அப்ப அந்த வாக்குறுதின்றது? எனக்கு இன்னைக்குதான் முதல்ல ரொம்ப பயம் வந்துருச்சு. இந்த மாநிலத்துக்கு 10.5 லட்சம் கோடி கடன் என்பது, அது அதையும் தாண்டி ஒண்ணு யோசிக்கணும். இந்த ஆட்சி ஸ்டாலின் முதல் மந்திரியாக வருகிற போது 4,60,000 கோடி கடன். இந்த 5 ஆண்டுகள்ல 10,60,000 கோடி என்பது 6 லட்சம் கோடி இந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் கடன் வாங்கப்பட்டு. ஒரு வருஷத்தினுடைய மொத்த வரவு செலவு பட்ஜெட் எவ்வளவுமா? இந்த மொத்த 5 வருஷத்துமே இந்த பணத்தை மட்டுமே வச்சு ஒரு பைசா கூட வரியே போடாமலே நடத்திருக்க முடியும். அப்ப இவ்வளவு பெரிய கடன் வந்திருக்குன்னா, நாளைக்கு இப்ப என்ன மாதிரி எனக்கெல்லாம் நல்ல வேலை நல்லா தப்பிச்சுக்கிட்டேன், யாராவது ஒருத்தன் புதுசா வர்றான்னு வச்சுங்க, இந்த நாட்டை எப்படி ஆள போகிறான்ற பயம். அதை போல கவலை எல்லாம் வராம கமலஹாசன் என்ன சொன்னாரு, திருமாவளவன் என்ன சொன்னாரு பார்ப்பது, இந்த மக்களுடைய அறியாமை பார்த்து உலகமே சிரிக்கிறது. தமிழ்நாட்டு வாக்காளர்கள் ஒவ்வொருவரும் கவலைப்படுவதிலே உச்சகட்ட கவலை என்பது இந்த கடனை பத்தி தான் கவலை. இந்த கடன் 10 லட்சம் 6 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்கல்ல, அதில் ஏதாவது ஒன்றுக்கு வருமானம் வருகின்ற ஒன்றுக்கு முதலீடு செய்திருந்தால் பரவாயில்ல. ஆனா எதுக்கு பண்ணிருக்காங்க? கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். ஆண்டவனும் இவங்களுடைய கடனும் ஒண்ணு. இது எவ்வளவு கவலையான ஒரு செய்தி. அதை பற்றில நம்ம யோசிக்கணும். நீங்க மனிதர் ஒவ்வொரு நாளும் நீங்க விவரமே சொல்ல, காலையில் எழுந்து மாலை இரவு படுக்கிறவர்களும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொன்றுடைய விலைவாசியும் பாருங்க, அது எல்லாமே கூடியிருக்கும். ஆனா உங்களுடைய வருமானம் ஏதாவது புதுசா கூடியிருக்கா? இல்ல. இது நீங்க மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இத்தனை கோடி மக்களுக்கு, 8 கோடி மக்களுக்கு அது பொருந்தும். வருமானம் உயரவே இல்லை, செலவு மட்டும் பல மடங்கு கூடியிருக்கு. இது விபரீதத்தை நோக்கி இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கொண்டு போகுது. குறைந்தபட்ச பாதுகாப்பாவது அரசு ஊழியர்களுக்கு தான் இருக்கு. மற்றபடி வெளியே இருக்கிறவங்க கோடீஸ்வரன் சொல்லிக்கிறவனுக்கு கூட இல்ல, பண்ணையார்னு சொல்றவனே நல்ல சட்டம் போடுறதுக்கே யோசிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துருச்சு. இந்த ஆபத்தான ஒரு நிலைமையை அவர்கள் புரிந்து கொண்டால் மட்டும்தான், தமிழக மக்கள் தன்னை புரிந்து கொண்டால் மட்டும்தான் அவர்களையும் காப்பாற்றலாம், எதிர்காலத்தை காப்பாற்றலாம். இதனை தாண்டி திமுக வந்து நாங்க எங்களுடைய ஆட்சி 2.0 அமைப்போம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி திமுகவின் 2.0 ஆட்சி அமைந்தால் இந்த கடன்றது இன்னும் ஏறிக்கிட்டே தான் போகுமா? ஏறவே வேணாம், இதுவே அடிவுன்னு சொல்லிட்டு இருக்க, இதுல ஏறினா எல்லாத்தையும் உயிரோட கொடுத்த வேண்டியதுதான். என்னமா நீ அப்போ இதெல்லாம் பொழுதுபோக்கா கதை படிக்கிற மாதிரி நினைக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏமா 10.5 லட்சம் கோடினா அதுக்கு எவ்வளவுமா வட்டி கட்டணும்? ஏற்கனவே வரி போடாததே கிடையாது, எல்லாருக்கும் போட்டாச்சு. இந்த வரிக்கு வட்டி கட்டுறதே இப்ப சிக்கலான ஒண்ணு வந்துகிட்டு இருக்கிற. நீங்க இதுக்கப்புறம் போனா என்ன வரி கூடும், வட்டி கடன் கூடுமான்னா கேட்கும் போதே பயமா இருக்கு. ரொம்ப ஆபத்தான, விபரீதமான, அச்சப்பட வேண்டிய ஒரு செய்தின்னு சொல்லிட்டேன். அந்த உணர்வோட கொஞ்சம் யோசிச்சுமா அதுக்கப்புறம் கேளுமா. இப்ப இந்த அதிமுகவின் வாக்குறுதிகள்ன்றது
இத வந்து பாதிக்குமா சார்? இந்த கடனை வந்து இல்ல அதுக்கான வருவாய்களை அவங்க வந்து ஈட்டுவாங்களா அவங்க ஆட்சி? எப்படிமா அதெல்லாம் நான் தான் சொல்றேனே, மிகப்பெரிய பொருளாதார மேலே உட்கார வச்சா கூட தடுமாற வேண்டிய இடத்துல தான் இருக்கு. இந்த முறை ஆட்சிக்கு வரவங்க எல்லாம் அவங்க மகிழ்ச்சி அடைவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உட்கார்ந்து இருக்கிற அவங்க பட போற பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அவ்வளவு பட போறாங்க. புதுசா இனிமே வரி ஏத்தவே முடியாது. எங்க கரண்ட் பில் இப்ப எவ்வளவு இருக்குமா, ஹவுஸ் டாக்ஸ் எவ்வளவுமா வந்திருக்கு, தண்ணி வரி எவ்வளவுமா வந்திருக்கு, ரோட் டாக்ஸ் எவ்வளவுமா வந்திருக்கு, இவ்வளவு ஒன்னொன்னா யோசிச்சு வருமா. நீ யூஸ் பண்ற பேஸ்ட்ல இருந்து பிரஷ்ல இருந்து சோப்புல இருந்து ஒவ்வொன்றும் எல்லாம் கூடி போச்சா? இதுக்கு மேல என்ன கூட்டுவீங்க? கூட்டவே முடியாது. ஆனால் வருமானத்துக்கு புதிதாக வழி இல்லை. இவ்வளவுக்கு வட்டி கட்டுறதுக்கே பாதி வரி பணத்தை கட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்கிற போது அவங்க எப்படி ஆட்சி நிம்மதியா பண்ண முடியும்? இன்னொன்னு இருக்குல்ல சார், இப்ப போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் மக்கள் மனநிலைன்றது எப்படி இருக்கு சார்? மக்கள் மனநிலை வந்து தெளிவடைந்திருக்கா இந்த தேர்தல்ல? நீங்க கொஞ்சம் முன்னால பார்த்த கேட்டம்மா, வரை. காலையில எழுந்தது நைட்டு படுக்கிறவர்களும் என்னென்ன பயன்படுத்துற, அதெல்லாம் விலைவாசி என்னன்னு கேட்டம்மா. இது உனக்கு மட்டுமா? எல்லா மக்களுக்கும் தானே. அந்த மக்களுக்கு என்ன மனநிலை வரும்? நீங்க நான் நல்லா இருக்கணும்னு நினைக்க வேண்டாம், தம்பி நல்லா இருக்கணும்னு நினைக்க வேண்டாம், உன்னுடைய பிரச்சனை பற்றி நீ யோசிப்பு இல்லை. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் மாட்டணும். ஊரை பார்க்க வேணாம், உலகத்தை பார்க்க வேணாம், தமிழ்நாட்டை பார்க்க வேணாம், அவங்களுடைய பாதிப்பு என்னன்னு பார்ப்பாங்கல்ல. அப்ப அவர்களுக்கு ஒரு உணர்வு வரும் இல்ல, அந்த உணர்வு என்னவா இருக்கும்? அதைத்தான் நான் பாக்குறேன். என்னதான் நீங்க தத்துவத்தை சொன்னாலும் மற்றவன் சொல்லும் போது உண்மையை புரிஞ்சுக்க முடியாதுதான். உலகம் உருண்டைன்னு ஒருத்தன் சொன்னான், யாரா நம்பினானா? ஆனா அதான உண்மையாச்சு. அதே போல இன்றைக்கு இருக்கிறத இந்த உண்மையை சொல்லுகிற போது ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருக்கலாம். ஆனா ஒவ்வொருவரையும் அவர்களே பாதிக்கப்படுவது அன்றைக்கு அவனை உணர்கிற போது, நான் முதல்ல சொன்னது போல தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புரட்சி வந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். கண்டிப்பாக சார். புரட்சி என்பது மக்கள் புரட்சி. கண்டிப்பாக சார். தொடர்ந்து பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம். நன்றி சார். வணக்கம்.